ஒரு குண்டு மாடு பாத்தீங்க அப்படின்னா, நைட்டு கூட தூங்காம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து பறந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கேப்டன் ஏலியன் இருக்கு. சோ அந்த ஏலியனுக்கு வந்து இப்ப அவசரமா சூப் தேவைன்றதுனால, ஏதாவது குண்டான மாடு இருந்தா பாரு சூப்புக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது, இந்த மாட வந்து கடைசியில கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ மாட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஒரு மாடு அந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படியே மேல இருக்கும்போது, இந்த மாடும் தானே மேல இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. So இப்படியே இந்த மாடும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ல இருந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஓடிட்டே இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்புமே வந்து அது துரத்திட்டே பின்னாடியே வந்து வந்துட்டு இருக்கு. அப்புறமா இது என்ன பண்ணுது அப்படின்னா, நேரா கோழிங்களோட இடத்துக்கு வந்து போயிடுது. கோழிங்களோட இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா கோழி எல்லாம் முன்னாடி வந்து வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்டா அது என்ன பண்ணுது அப்படின்னா, மறுபடியும் அது இருந்த ஃபார்முக்கே வந்து வந்துடுது. சோ ஃபார்முக்கு வந்து அது அப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய விலங்குகள் இருக்க ஒரு இடத்துக்குள்ள வந்து போயிடுது. அதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் ஷிப் ஓடிட்டு வந்து அந்த ஒரு அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்கேயே வந்து நிப்பாட்டிடுது. அதுக்கப்புறமா அந்த கேப்டன் ஏலியன் அப்படியே வந்து வந்துட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்த எல்லா கரண்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி விட்டுருது. சோ இப்படி பண்ணா அந்த ஒரு மாடு வரும்னு நினைச்சு பண்ணுது. பட் ஆனா கீழ இருக்க எல்லா விலங்குகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே அந்த குடோனோட சேர்த்து மேல வந்து வந்துச்சு. சோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்துட்டு அங்க இருக்க எல்லா அனிமல்ஸையும் வந்து மறுபடியும் கீழ இறக்கிட்டு அப்படியே வந்து அவங்க ஃபாஸ்டா போயிடுறாங்க. சோ அப்படியே இந்த ஒரு ஃபன்னான ஷார்ட் ஃபிலிம் வந்து முடிக்கிறாங்க.